இவங்களுக்கு அந்த பணம் தங்கணும் அப்படின்னா இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? கடகத்தை பொறுத்தளவுல இவங்களுக்கும் குடும்ப உறவுகள் மூலமாகவே பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்ல அரசு தொடர்பான நிறுவனங்கள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த கடகத்திற்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தை பொறுத்தளவுல இவங்களுக்கு அந்த பணம் தங்கணும் அப்படின்னா இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்யணும். அந்த வில்வத்தினால பில்வாஷ்டகம் சொல்லி அந்த சிவபூஜை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு பணம் கையில தங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்தளவுல இவங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். இவங்க எதை பேசினாலும் அதுல ஒரு லாப நோக்கம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இங்க எடுத்துக்கணும். அதுல மூத்த சகோதரன் மூலமாகவும் இவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இவங்க அந்த என்ன பண்ணலாம், அந்த சுற்றுலாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கைடு அது அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை பண்ணாங்கன்னா அது இன்னுமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பணம் தங்குவதற்கு துளசி இலையால பெருமாளை அர்ச்சனை செய்து வணங்கி வர வேண்டும். அதில் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் இவங்க பாடினாங்க, இவங்க சொன்னாங்கன்னாவே அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு அப்பா மூலமாக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்களுக்கு தேவையானதை அப்பாவே சேர்த்து வச்சுடுவார். அப்பா ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்காரு, அந்த தொழிலை நான் பார்க்குறேன், அதன் மூலமாக எனக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே அந்த பணத்தை தக்க வைப்பதற்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரை பூவால் மகாலட்சுமியை, அதுவும் கஜலட்சுமியை இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். கூடுதலாக இவங்க வில்வ மரக்கன்றும் நடணும். இந்த வில்வ மரக்கன்று நட்டு அந்த மர இலைகள்ல இருந்து அந்த வில்வ காயிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகளை ஹோம யஜ்யங்களுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துறாங்கன்னாலும் இவங்களுக்கு பணம் கையில் தங்கும்.